வெல்கம் டு மம்மு புவா. இன்னைக்கு நம்ம சேனல்ல புதுசா பார்க்க போறது என்ன தெரியுமா? பேபி அவல் உப்மா. 1 வயசு பிள்ளைங்களுக்கு கூட இந்த அவல் உப்மாவை கொடுத்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ரென்த்தா ரொம்ப நல்லா இருக்குங்க. இது எப்படி செய்ய போறோம்னு சொல்லி பார்க்க போறோம். பேபி சிகப்பு அவல் உப்மா இப்போ நம்ம எப்படி செய்ய போறோம்னு சொல்லி பார்க்க போறோம். அதுக்கு முதல்ல ஒரு கடாயை வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாயை வச்சிருக்கேன். அதில் ரொம்பவே கம்மியாக ஒரு 4-5 இருந்தால் போதும் கடலைப்பருப்பு, அதே மாதிரி ஒரு 4-5 உளுத்தம்பருப்பு, மிளகு ஒரு 4-5, சீரகம் கொஞ்சம், நம்ம லைட்டாக வறுத்துக்க போகிறோம். அதோட சிகப்பு அவல் இது 1 டேபிள் ஸ்பூன் தான். ஏன்னா நம்ம 1 வயசு பேபிக்கு பண்ணுறதுனால 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். சும்மா இதெல்லாம் லைட்டாக ஃப்ரை பண்ணால் போதும். ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறட்டும். ஆறினோடனே மிக்சியில் இப்போ நம்ம அரைக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்களா நான் எவ்வளோ நைஸாக அரைச்சிருக்கேன்னு. ரவையோட சின்னதாக அரைச்சிருக்கேன். ஏன்னா இந்த சின்ன பாப்பா கொடுக்கறதுனால ரவையோட சின்னதாக ரொம்பவே மாவு மாதிரி கொஞ்சம் குறை இருக்க மாதிரி அரைச்சிருக்கேன். மறுபடியும் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றுறேன். உங்களுக்கு தேவைப்பட்ட எந்த எண்ணெய் வேணால் ஊற்றிக்கலாம். சும்மா ஒரு ஸ்பூன் ஊற்றினா போதும். கொஞ்சமாக கடுகு, இதில் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றுறேன். நம்ம இன்னொரு கிளாஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நல்லா லிக்விடாக இருந்தால் தான் குழந்தைங்களுக்கு நல்லா ஸ்மூத்தாக உள்ளே போகும். இதோட உப்பு சேர்த்துக்கணும். கொஞ்சமாக மஞ்சள் பொடி. இப்போ இந்த தண்ணி கொதிக்கட்டும். இப்போ தண்ணி கொதிச்சிடுச்சு. இப்போ அதில் இந்த பவுடரை போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி லிக்யூட் பேஸில் இருந்தால் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஒரு 5 மினிட்ஸ் வெந்தால் போதும். சிம்மில் வச்சுருவோம். இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சு அவல் உப்மா. இப்போ தான் நம்ம பேபிக்கு டேரெக்டாக சர்வ் பண்ண வேண்டியதுதான். ஹெல்தியான அவல் உப்மா எப்படி இருந்தது சொல்லி பார்த்தீங்களா? இது கூட நம்ம கேரட் கூட வேக வச்சு ஸ்மாஷ் பண்ணி போடலாம். பீட்ரூட்டு, அதே மாதிரி பருப்பு, கீரைங்க இதெல்லாம் ஸ்மாஷ் பண்ணி அதோட அந்த அவல் உப்மாவோட மிக்ஸ் பண்ணி நம்ம குழந்தைங்களுக்கு ஊட்டினோம்னா ஒரு நல்ல லஞ்ச் கூட கொடுத்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. மம்மு புவா, எம்மி புவா.